இயேசுவில் அன்பானவர்களே, நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கூறுகின்ற ஓமைக்கு ஏற்றதாக இன்றைய முதல் வாசகம் அமைகிறது. ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே முன் உதாரணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஆபிரகாம் தன் ஒரே மகன் ஈசாக்கை பலியிட முன் வந்ததைப் போலத்தான் ஆண்டவர் இயேசு நமக்காக பலியிடப்பட்டார். அதே போன்று தான் இந்த யோசேப்பு உடன் பிறந்த சகோதரர்களாலேயே அவர் வெறுக்கப்படுகின்றார். வெறுப்பதற்கு காரணங்கள் இருக்கின்றன. தன்னுடைய கனவுகளை பற்றி சொல்லுவார். அரிக்கட்டுகள் கனவு, கதிரவன், நிலா, விண்மீன்கள் இந்த கனவு. இதை வைத்துக்கொண்டு தான் உயர்ந்தவன் என்ற விதத்திலும் தன்னை நோக்கி மற்ற அரிக்கட்டுகள் எல்லாம் தலைவணங்கியது போலும் சூரியன், சந்திரன், விண்மீன்கள் இவர்களெல்லாம் சுற்றி இருப்பார்கள் என்று சொல்வதனுடையாக தந்தையே வெறுக்கின்ற அளவிற்கு, ஏனென்றால் சூரியன் தந்தை, தாய் மற்றும் உடன் பிறந்தவர்கள் எல்லோரும் அவரை சூழ்ந்திருப்பார்கள். இவர் உயர்ந்திருப்பார் என்று சொல்லுகின்ற போது தான் அவர்கள் கோபமடைந்து வெறுப்படைவார்கள். தந்தையும் அந்த இரண்டாவது கனவிற்கு பின்னால் அவரை வெறுப்பார். அப்படி இருந்த போதிலும் வெறுத்தவர்கள் மீது அன்பு கொண்டவராகத்தான் யோசேப்பு செயல்படுகின்றார். உன் சகோதரர்களை சென்று பார்த்து வா என்று சொன்னபோது அவர்கள் என்னை வெறுக்கிறார்கள், நான் செல்ல மாட்டேன் என்று சொல்லவில்லை. மாறாக மனம் வந்து அங்கே செல்லுகின்றார். அங்கே அவருடன் பிறந்த சகோதரர்கள் கணவன் மன்னன் வருகின்றான் என்று அவருக்கு செய்தெல்லாம் நமக்கு அங்கே சொல்லப்பட்டது. எல்லா விரட்களும் ஒரே மாதிரி இருப்பது கிடையாது. மற்றவர்கள் எல்லாம் அவர்களை அழித்துவிட, அவனை ஒழித்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிய போது ரூபன், யூதா இந்த இரண்டு பேர் மட்டும் இரக்கம் காட்டும் நபர்களாக அங்கே செயல்படுவார்கள். கிணற்றில் தூக்கி போடலாம் அல்லது அவரை காப்பாற்றலாம், அதிலிருந்து தூக்கி மறுபடியும் விற்றுவிடலாம் என்ற செயல்பாடுகளை அந்த ரூபன், யூதா இருவரும் செய்வார்கள். நமது வாழ்க்கையிலும் அதைத்தான் பார்க்கின்றோம். நமது உடன் பிறந்தவர்கள் எல்லா சகோதரர்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள், எல்லா சகோதரிகளும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள். அவர்களிடையே பற்றுதல் கொண்டவர்களும் இருப்பார்கள், வெறுப்பவர்களும் இருப்பார்கள். இதுதான் குடும்பம். குடும்பம் என்பது பல்வேறு குணங்களை கூடியதாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த செயல்பாடுகள் எல்லாம் கடவுள் அமைத்து வைத்த செயல்பாடுகள். இதற்குத்தானோ என்னவோ உன்னை முன்னமேயே எகிப்திற்கு கடவுள் அனுப்பியிருக்கின்றார் என்று அந்த வறுமை வருகின்ற போது அவரிடம் சென்று வாங்குகின்ற போது இவர்கள் நினைவு கூறுவார்கள் அன்பார்ந்தவர்களே. எனவே நமது வாழ்க்கையில் நடைபெறுகின்ற ஏற்ற இறக்க நிகழ்வுகள் எல்லாம் இறைவன் திருவுளப்படி நடக்கிறது. அதனால் நமக்கு அழிவு வந்துவிடப் போவது கிடையாது. இறுதியில் கிடைக்கக்கூடிய மீட்பே சிறந்தது. இதைத்தான் நற்செய்தியிலும் பார்க்கின்றோம். நற்செய்தியிலே அந்த தோட்ட உரிமையாளர் எப்படிப்பட்ட வளமையான செயல்களை எல்லாம் செய்துவிட்டு தான் குத்தகைக்கு விடுகின்றார். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று தெரியும். இங்கே இந்த நற்செய்தி பகுதியிலிருந்து ஒன்றை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். கடைசியில் அந்த கொடுமையாக நடந்தவர்களுக்கு யார் தண்டனை கொடுக்கின்றார்கள்? அந்த ஓமையை கேட்டவர்கள் தான். இயேசு தண்டனை கொடுப்பதாக இருக்காது. இத்திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என்று இயேசு கேட்டார். அவர்கள் இயேசுவிடம் சொல்லுவார்கள், அத்தீயோரை ஈவிரக்கமென்று ஒழித்து விடுவார். உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்று சொல்லுகின்றார்கள். அதற்கு நீங்கள் சொன்னது சரி என்றெல்லாம் சொல்ல மாட்டார். எனவே மனித மனசாட்சிக்கு தெரியும். எனவே அந்த தண்டனை கொடுக்கின்ற அந்த அளவிற்கு மனிதனுக்கு தெரியும். ஒவ்வொரு குற்றத்தினுடைய கணாகணம் என்ன, அதற்குரிய தண்டனை என்ன என்பது தெரியும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமது மனசாட்சி அப்படித்தான் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறது என்பதை உணர வேண்டும். எனவே அதற்கு கட்டுப்பட்டு வாழுகின்ற போதே நாம் கடவுளுக்குரியவர்களாக இருக்கலாம். ஆனால் மனித பலகீனத்தில் அதையும் மீறிவிடுகின்றோம். அந்த நேரத்திலும் இரக்கம் காட்டுபவராகத்தான் கடவுள் தன் மகனை அனுப்புகின்றார். இதை உணர்வோம். இன்றைய வெள்ளிக்கிழமையின் பலனை நம் குடும்பம் பெற்றுக்கொள்ள ஜெபிப்போம். ஆமென்.